வணக்கம். மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட்ட 6 பேரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதாக தற்பொழுது தேர்தல் அதிகாரி அவர்கள் அறிவித்திருக்கிறார். திமுக சார்பில் திருச்சி சிவா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், தேமுக சார்பில் எல்.கே. சுதீஷ் மற்றும் காங்கிரஸ் கட்சி சார்பில் கிறிஸ்டோபர் திலக் உள்ளிட்ட 4வரும் போர்ட்டுமேனால் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். இந்த நிலையில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட 4வரும் தற்பொழுது போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதிமுக சார்பில் தம்பிதுரை, பாமக சார்பில் அன்புமணி ஆகியோரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் மாநிலங்களவை தேர்தலில் 6 பேரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான தற்பொழுது சான்றிதழானது வழங்கப்பட்டிருக்கிறது. விரைவில் அவர்கள் டெல்லி சென்று ராஜ்யசபா எம்பியாக முறைப்படி பதவியேற்றுக் கொள்வார்கள் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இதில் அன்புமணி அவர்கள் மட்டுமே தேர்ந்தெடுப்பதில் ஒரு சிக்கல் நிலவிய நிலையில் தேர்தல் அதிகாரி சாந்தி அவர்கள் அந்த மனுவினை பரிசீலித்து அவருக்கு எதிராக போட்டியிட்ட சுவாமிநாதன் அவர்களுடைய அந்த மனுவினை தள்ளுபடி செய்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தற்பொழுது 6 பேரும் போட்டியின்றி தேர்வு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விரைவில் சட்டமன்ற தேர்தல் தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்பாகவே இந்த மாநிலங்களவை தேர்தல்களுக்கான அந்த ப்ரொசீஜர் தற்பொழுது நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை போட்டி இருந்தால் மார்ச் 16ஆம் தேதி தேர்தல் நடந்திருக்கும். ஆனால் அதற்கு முன்பாகவே தற்பொழுது அனைவரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.